நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சுந்தரவேல் ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன் மிகவும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறேன். குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னா சித்திரை மாதம் 18ஆம் நாள் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தோடபடி பிற்பகல் 1 மணிக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தோடபடி மாலை 5:27 மணி அளவிலும் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். தனுசு ராசியோட குரு பயிற்சி பலனை பற்றி இப்போ பார்ப்போம். தனுசு ராசிக்கு குரு 6ல் வர்றாரு. இது ஒரு மிகவும் நல்ல விஷயம்தான். 6ல் குரு வர்றதுனால கடன் அதிகமாக இருந்தவங்க கடன் அடைக்கலாம். அந்த ஒரு சூழல் உருவாக்கி கொடுப்பாரு. கடன் அடையணும்னா என்ன ஆகணும், நம்மளோட பொருளாதாரம் உயர்ந்தால் தான் நம்மளால் கடன் அடைக்க முடியும். அதனால் உங்களோட பொருளாதாரம் நல்லபடியாக உயரும். அது மட்டும் இல்லாமல் நோய்கள் பரிபூர்ணமாக நீங்கும். திடீர்னு என்ன நோயினே தெரியல, ரொம்ப அடிக்கடி வந்துட்டு போகுது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது என்ன நோயின்னு தெளிவாக கண்டுபிடிச்சி அதுக்கான நிவர்த்தி அடைகிற நேரம் இது. அதே மாதிரி எதிரிகள்லாம் அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நமக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நம்மளை தொடர்ச்சியாக தொந்தரவு செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அப்படிப்பட்ட எதிரிகள்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க. மேலும் குருவோட பார்வை 2ஆம் இடத்துக்கு விழுறதுனால உங்களோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வு அப்படின்றது ஏற்படும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமைகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் கொடுத்துட்டு பணம் வரலையே அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அந்த கொடுத்த பணம் எல்லாம் இப்போ முயற்சி பண்ணீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த உணவுகள்லாம் உங்களை தேடி வரும். உங்களோட கண் பார்வைகள்லாம் ஒரு நல்ல ஒரு தேஜஸும் ஒரு தெளிவும் பெறும். அதாவது கண்ணில் ஒரு ஒளி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் பேச்சுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சிருக்கு. இப்போ 10ல் கேதுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கடந்த ஒரு 6 மாதங்களாக ஏதாவது ஒரு உயர் பதவி ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அதுலலாம் தடைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அதாவது உங்களோட வேலையிலையும் சரி தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி ஏதோ ஒரு ரீதியாக ஒரு தடங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஒரு 6 மாதங்களாக அதிகமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் பரிபூர்ணமாக நீங்க போது குரு பார்வை கிடைக்கிறதுனால தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைவார்கள். அதே மாதிரி வேலை செய்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த காலங்களில் இருக்கு. அதே மாதிரி உங்களோட புகழ் கௌரவம் அப்படின்றது அதிகமாக உயரப்போகுது. வேலை செய்பவர்களுக்கெல்லாம் உயர் பதவி தலைமை பொறுப்புலாம் தேடி வரும் காலம் இது. ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடுற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது. சரி உங்களோட பேரில் ஒரு கெட்ட பெயர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 6 மாதமாக ஒரு புகழில் சரி எல்லாத்துலேயும் ஒரு வித களங்கம் வர்ற மாதிரியான சூழல்லாம் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் பரிபூர்ணமாக விலக போகுது. 12ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால அந்த 12ஆம் இடம் ரீதியான நல்ல விஷயங்களும் நடக்கும். நல்ல நிம்மதியான தூக்கம், மருத்துவ செலவுலாம் பரிபூர்ணமாக குறைய போகுது. அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டு. அதே மாதிரி இந்த காலங்களில் சுப விரயங்கள்லாம் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த பலன்களெல்லாம் இன்னும் மென்மேலும் பன்மடங்கு நல்லா பெருக்கிக் கொள்றதுக்கு என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதுன்றது மிகவும் சிறப்பு. ஒரு சிறப்பான வாழ்வியல் பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு உதவி செய்யலாம். அது பொருளாதார ரீதியான்றது மட்டும் இல்லை, அவங்களோட ஒரு கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு உதவி செய்யலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற அன்னதானம் அப்படின்றது மிகவும் சிறப்பான விஷயம். இந்த காலத்தில் செய்கிற அன்னதானம் உங்களை வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதனால் உங்களால் முடிந்த அளவு அன்னதானங்களை தொடர்ந்து செய்யுங்க. நிறைய பேருக்கு கொடுக்க முடியல பண்ண முடியலன்னு நினச்சாலும் அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணுங்க. அப்படி கொடுக்குற அன்னதானம் கூட வாட்டர் பாட்டிலோட சேர்த்து அன்னதானம் பண்ணுங்க. இந்த குரு பயிற்சி பலன் ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்போ நம்ம பார்த்த அத்தனை பலன்களும் பொது பலன்களே. ஏன்னா ஒவ்வொருவரோட ஜாதகத்தை பொறுத்து இதன் பலனோட விகிதம் கூடுறதுக்கும் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு. ஒருத்தரும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு குரு பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க நம்பர். மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஸ்ரீ சுந்தரவேல் ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்களை உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.